குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று 13/5/2025 செவ்வாய்க்கிழமை, மே மாதம், விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி. இன்று பிரதமை திதி 12 வரைக்கும். அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம், தியாஜிதம், பரணி நட்சத்திரம், சித்தயோகம், இஷ்டிகாலம், காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் விழா தொடக்கம், சிம்மவாகனத்தில் பவனி, சோழமபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் விடாயப்பற்று உற்சவம். இன்னைக்கு சூரிய உதயம் 5:54, மேஷ நாளிகை 0:10:18. இன்றைக்கு திதி பிரதமை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைந்து இருக்கின்றார். சுக்கிரன் உச்சமடைகிறார்னாவே பெண்கள் எல்லா விதத்திலையுமே உச்சமடைவார்கள். ஆனால் ஒரு சில பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விவாகரத்து அது இதுன்னெலாம் கொஞ்சம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. ஒருவன் முன்னேற வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேண்டும். கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 7:30 to 8:30. பிரதமை திதி சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் விருத்தி, ரிஷபம் நட்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, ஜாக்கிரதையா இருங்க. சிம்மம் அமைதி, கன்னி பிரீத்தி, துலாம் நன்மை, விருச்சிகம் வரவு, தனுசு கோபம், ஜாக்கிரதையாக இருங்கள். மகரம் லாபம், கும்பம் அமைதி, மீனம் நலம். சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இறை சிந்தனையில் இருங்கள், புதிய முயற்சிகள் வேண்டாம். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சுப முகூர்த்த நாள். நாளைக்கு செடி கொடிகள் வைக்க ஒரு நல்ல நாள். நாளை திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் காலை மோகன அவதாரம், இரவு மைசூர் மண்டபத்தில் கள்ளர் திருக்கோலத்தில் புஷ்ப பல்லக்கில் பவனி. சுப முகூர்த்த நாள் நாளைக்கு. பத்திரிகைகள் இந்த உலகத்தின் கண்ணாடிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு நேற்று இன்னைக்கு ஒன்றும் போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி 1ஆம் நாள் வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை வைகாசி 1ஆம் தேதி சூன்ய திதி, பார்த்திப கல்பாதி, துவாபர யுகாந்தம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், சரஸ்வதி ஆத்திய புஷ்கரம் ஆரம்பம். இன்னைக்கு வியாழக்கிழமை வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். இஷ்டி வைகாச பகுலம் என்றுன்னு போட்டிருக்கு. நாளைக்கு விவாகம் ரிஷப ரவி 12-12 வரைக்கும். புதானு ராதா குரு பெயர்ச்சி. நர்மதா அந்த்ய புஷ்கரம் முடிவு. வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். அது வைகுண்ட ஏகாதசிக்கு இணையான ஒரு நாள். கொடிமர வழிபாடு. 27 பூக்களை வைத்து அதை நாம் கொடிமரத்தை சுற்றி ஒரு பூ, அப்படி முடியாதவங்க ஒரே சுற்று 27 பூ அதில் வச்சுருங்க. அதனால் நமக்கு மிகவும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான ஒரு நல்ல நாள். வைகாசி 1
ஆவணி 1ஆம் தேதி, வைகாசி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி, மாசி 1ஆம் தேதி. வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நாம் முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒன்றை திருவாவினன்குடி அபகார நிந்தியை பட்டுடு அழதே அறியாத வஞ்சகரை குறியாதே உபதேச மந்திரம் பொருளாலே உனைநான் நினைந்தருள் பெறுவேனோ இபமாமுகன் தனை கிளையோனே இபமாமுகனுக்கு மாமுகன் தனக்கிளையோனே இமவாண்மையடத்தையும் தமிபாலா ஜபமாலை தந்தஜ குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. திருப்புகழ். திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம். திருப்பரங்குன்றத்திடும் எஃகு வேலுடைய பெரியுருப்பரங்குணர் உற புதல்வி தன் மிசை விருப்பரங்குன்றம் குமரிடை விளங்கக் காட்டிய திருப்பரங்குன்றமர் சேயை போற்றுவோம். லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கை, பிரம்மகோபம், சத்தியகோபம். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனையுன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலமுண்டோ வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று பம்பரம் பட்டுலக மதித்தான் திருமுருகா மயில் ஏறி மாணிக்கமே. திருவருட்பா. அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய புஸ்தகம், இவ்வளோ பெரிய புக்கே வெறும் 4 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நல்லா இருந்துச்சு, அதாவது பேப்பரும் நல்லா இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் வேல் விருத்தம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எழுத்து மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. திருவருட்பா. கன்னியாகுமரி மருங்கூர் வெள்ளிமலை தோவாளை வெளிமலை குமரன் கோவில், ரத்தனகிரி வள்ளிமலை சுவாமிமலை சிக்கல் எண்கண் வைத்தீஸ்வரன் கோவில், திருவிடைக்களி, எட்டுக்குடி, பெரம்பூர், கூத்தன்குடி, கொண்டல், திருமயிலாடி, ராமநாதபுரம், திருத்தங்கல், குன்றக்குடி, வள்ளிமலை, ரத்தனகிரி, எளந்தூர். போல அதனால் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நமக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகம் ஒழுக்கம் முக்கியமோ அந்த அளவுக்கு கல்வியும் முக்கியம். கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் நெறிமுறை, இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது. அதை விடுத்து நாம் வேறு வழியில், தவறான வழியில் செல்லக்கூடாது. இயற்கைக்கு முரணான எந்த செயலையும் செய்யக்கூடாது. கடவுள் எப்படி வேண்டுமானால் வாழுவதும் வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை இறைவன் வகுத்து வச்சிருக்கான். அதுபடிதான் நாம் வாழ வேணும். அதனால் நம்ம இயற்கைக்கு மாறான எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்எஸ் விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ் விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யாரையுமே தப்பாக கைட் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.